வணக்கம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது தொடங்கியது. விரிவான செய்தியை பார்ப்போம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது தொடங்கியுள்ளது. மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 36 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சென்னை KK நகர் ESI மருத்துவக் கல்லூரியில் 5200 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இதில் 15% இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கியது போக 85% இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளன. இது தவிர தனியார் கல்லூரிகளில் 3480 இடங்கள், தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் 550 இடங்கள் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 50%, நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 50% வழங்கப்படும். மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 9200 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இதில் 496 இடங்கள் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அரசு பள்ளி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். 7.5% இடஒதுக்கீட்டுக்கு 496 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது. அதேபோல் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 250 பிடிஎஸ் இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 15% இடங்கள் வழங்கியது போக 85% இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளன. தனியார் கல்லூரிகளில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1900 இடங்கள் உள்ளன. இதில் 126 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. 7.5% ரிசர்வேஷனில் 126 பிடிஎஸ் சீட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்குது. புதிய எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் தமிழக சுகாதாரத்துறை விண்ணப்பிக்கவில்லை. அதனால் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தமிழகத்தில் உள்ள 11350 எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்நிலையில் 2025-26ஆம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு https://tnmedicalselection.net என்ற இணையதளத்தில் விண்ணப்பிப்பது நேற்று தொடங்கியது. வழக்கமாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகுதான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். முதல் முறையாக மாணவர்களின் வசதி கருதி முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் இல்லாமல் விண்ணப்பிக்கலாம். தேர்வு முடிவு வெளியான பிறகு தேசிய தேர்வு முகமையிடம் இருந்து மதிப்பெண்களை மாநில மருத்துவ கல்வி இயக்ககம் பெற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் ஆன்லைனில் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர். தகவல் தொகுப்பேடு மற்றும் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி 5 நாட்கள் வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.